நம்ம ஸ்கூல் குழந்தைங்க மதிய சாப்பாடு சாப்பிட்டதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. பிரச்சனையா? ஆமாண்ணா, நான் இப்போ மிஷன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறேன். நீங்க உடனே இங்க புறப்பட்டு வாங்க. ஓகே, உடனே வரேன். ஹலோ. ஓகே டாக்டர், தேங்க்ஸ் a lot. நீங்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சாப்பாட்டு அரிசி கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால தான் குழந்தைங்களுக்கு பேதி ஆயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி ஃபுட் பாய்சன்லாம் இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் ஸ்டொமக் க்ளீன் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டாக்டர் இப்பதான் சொன்னாரு. நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே நேரில் போய் பாருங்க. என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? சந்தனோட ஸ்கூல் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல இருக்கோம். திடீர்னு குழந்தைங்களுக்கு வாந்தி பேதின்னு கேள்விப்பட்டது நாங்க பதறி போயிட்டோம். அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். சேது, என்னடா சேது மாதவா, உங்க அண்ணன் நடத்துற பள்ளிக்கூடத்தை பத்தி ஏதேதோ புகாருங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதை கேட்கறதுக்கு நீ யாரா? உணர்ச்சி வசப்படாதடா. என்னதான் இருந்தாலும் நாமெல்லாம் ஒரே ஊர்க்காரங்க இல்லையா? அது மட்டும் இல்ல, இதே ஊர்ல தான் நாங்களும் இதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை நடத்திக்கிட்டு வரோம். நீ நடத்துறது ஸ்கூல் இல்ல, கசாப்பு கடை. ஆமாண்டா, கசாப்பு கடை தான். ஆனா அங்க ஒண்ணு எதையும் ஓசியில கத்து தரது இல்ல. காசு வச்சாதான் வியாபாரம், அதுவும் கல்வி வியாபாரம். ஹலோ, இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மண்ணின் மைந்தன் அந்த சந்திரன் ஃபாரின்ல போய் சம்பாதிச்சுட்டு வந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் செத்து போன அவங்க அப்பா பேர்ல ஆரம்பிச்ச இந்த பள்ளிக்கூடத்துல இலவச சாப்பாடு, இலவச துணி, இலவச படிப்பு எல்லாமே இலவசம் தான். ஆனா விஷயம் இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா விஷம் கலந்த சாப்பாடை சாப்பிட்டு சாக போற இந்த பசங்களோட பெத்தவங்களுக்கு இலவசமா சவப்பெட்டியும் செஞ்சு தருவான் உங்க சந்திரன் இல்லடா. கிடைச்ச சந்தர்ப்பத்தை சாதகமாக்கி சந்தில சிந்து பாடின மவனை ஓசில செய்ய போற சவப்பட்டி உனக்கு தாண்டா. ஓஹோ, என்ன சேது, என்ன பிரச்சனை? இவன் இங்க வந்து பிரச்சனை பண்ணி பெரிய ஆளாக பாக்குறான். ஓ, அந்த அளவுக்கு ஆளாயிட்டானா அவன்? எப்ப மாட்டுவான் பாத்துக்கிட்டு தான் மாட்டானா? நில்லுங்க நில்லுங்க, நீங்க 3 பேரும் சேர்ந்தா இவன் போட்டுட்டு போயிடுவான். உனக்கு இங்க என்ன வேலை? அது வந்து ஓ சம்பந்தப்பட்டவங்க யாராவது இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்களா? இல்ல, என்ன இருந்தாலும் தப்பு தானே. தப்பு தான். பா, இப்ப சொல்லு, சமய சந்தர்ப்பம் பார்த்து எங்களை பழி வாங்கறதுக்காக உங்க அப்பா உன்னை இங்க அனுப்பி வச்சானா? அங்க பாரு, உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பண்ண துரோகம் இன்னும் அழியாம என் மனசுல அப்படியே இருக்கு. அதனால இந்த ஆள்காட்டி வேலையெல்லாம் வேண்டாம். இது எங்களோட மண்ணு, கஷ்டப்பட்டு உழைச்சு உருவாக்குன மண்ணு. எங்க அனுமதி இல்லாம யாரும் இந்த மண்ணில் கால் வைக்கிறத நாங்க பொறுத்துக்க மாட்டோம். முதல்ல இங்க இருந்து போ. நான் சொன்னது ஞாபகம் வச்சுக்க. வாங்கடா. யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தாராளமா வீட்டுக்கு போலாம். குழந்தைங்களை வீட்டுல விடுறதுக்கு எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிருக்கேன். புறப்படுங்க. அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ளைங்க, மச்சான் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? பொண்ணோட கல்யாணத்தை நடத்தவா? ஸ்கூல் மேலதிகாரின்னு சொல்லிட்டு தெரியறது உருப்படியாக்குறதுக்கு இல்ல, கெடுத்து குட்டிச்சவராகத்தான். அக்கா ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸா இருக்கும்போது மாமா இப்படி ஒரு வேலை செய்ததை எங்களால ஒத்துக்கவே முடியாது. இப்படி திரும்ப திரும்ப பேசிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு இது தெரிஞ்ச நடந்தது. தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சாதானே இனிமே இந்த மாதிரி பிரச்சனை நடக்காது. அண்ணன் இங்க வரேன்னு சொன்னப்போ அவர் ஏன் இப்ப வர வைக்கிறீங்கன்னு அத்தான் துடிச்சது காரணம் இப்பதானே புரியுது. குழந்தைகளுக்கு போடுற சாப்பாட்டுல புழுத்தரிசியை போட்டா சம்பாதிக்கணும். அண்ணன் இடத்துல நான் இருந்திருந்தா அந்த ஆளு என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. கணேசா, போதும் பேசுனது. இதான் பிரச்சனையே. அண்ணன் தான் எப்ப பாரு அவரை கெடுக்கிறது. தோ வராரு அரிசி ஊழல் மன்னன். என்ன மன்னிக்கணும். இந்த தடவை, இந்த ஒரே ஒரு தடவை என்ன மன்னிக்கணும். எங்க எந்த பக்கம்? நீங்க சொல்வீங்களா எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் 10 தடவை மடத்தனம் பண்ணுவாங்கன்னு. அது 10வது மடத்தனமா இவரை நினைச்சு மன்னிக்க கூடாதான்னு கேட்க வந்தேன். தப்பாச்சா? ப்ளீஸ் மச்சான், நான் தெரிஞ்சு செய்யல, தெரியாம நடந்த தவறு, என்ன மன்னிச்சிரு. என்ன இது? வேண்டாம். உங்களுக்கு இருக்கிற மரியாதையை மறந்துட்டு இப்படியே நீங்க தப்பு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சந்ததிங்க உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. நான் நேசிக்கிற யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் எப்பவுமே நினைக்கிறேன்.
புரிஞ்சுக்குங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறேன். நீங்க மறந்ததால தான் ஞாபகப்படுத்துறேன். இந்த மல்லிகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கந்தசாமி கிட்ட எங்க அப்பா பள்ளிக்கூடத்தை அடமானம் வச்சாரு. அதை மீட்க முடியலங்கிறதுக்காகத்தான் எங்க அப்பா அதே பள்ளிக்கூடத்துல தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. எங்க அப்பாவும் போயிட்டாரு, பள்ளிக்கூடமும் போயிடுச்சு. அப்பேற்பட்டவருடைய பேரு நடக்கிற ஸ்கூல் அது. அதுக்கு ஒரு களங்கன்னா களங்கப்படுறது செத்து போன எங்க அப்பாவோட ஆன்மா தான். உங்களை இந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு பெரியவரா நான் பாக்குறேன், ஒரு அண்ணன் மாதிரி. உங்களால இந்த குடும்பத்துக்கு ஒரு களங்கம் வருதுன்னா அது எல்லாருக்கும் அவமானம். சந்திரா, என்னால நீ சங்கடப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. யாரையும் சங்கடப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ நான் இதை பண்ணல. ஒரு நிமிஷம் நான் ஏமாந்துட்டேன். அந்த ரேஷன் கடை வேலாயுதம் அரிசியை பிளாக்ல விற்கிறதா யாரோ போட்டு கொடுத்து இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆளு வந்தாங்க. ஸ்டாக்க உடனே காட்டுறதுக்கு வேற வழி இல்லாம அவன் என்கிட்ட ஓடி வந்து விஷயத்த சொன்னான். நீ உதவி செய்யலனா குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னான். அவனுக்கு என்ன மாதிரியே 3 பெண் குழந்தைகள் இருக்கு. அவன் என்கிட்ட வந்து அழுதப்போ ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம கூடல இருந்து 1 லோடு அரிசி எடுத்து கொடுத்த. 1 வாரத்துல திருப்பி தரேன்னு சொல்லிட்டு போனான். ஆனா திடீர்னு நீ இங்க வந்ததும் அவன் அவசரத்துல என்கிட்ட கொடுத்த அரிசி ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சு. இதான் நடந்தது. யாரா இருந்தாலும் நம்ம முன்னாடி வந்து கஷ்டத்தை சொல்லி அழுத அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீ தானே சொன்ன. அது இல்லாம இந்த அரிசியை வித்து பொழைக்க வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கு? நான் இந்த சந்திரனுடைய மச்சான்டா. அப்ப இந்த விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் யார்கிட்டயும் சொல்லாம மறைச்சீங்க? அது சொல்லிருக்கலாம், ஆனா நான் சொல்லல. என்ன மன்னிச்சிரு. இனிமே இந்த மாதிரி தவறு நடக்கவே நடக்காது. அது அரிசியா இருந்தாலும் சரி, ஆட்சியா இருந்தாலும் சரி.